வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெட்ரி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது இந்த வாரம் ஓடிடி ரிலீசஸ்ல என்னென்ன படங்கள் பார்க்கலாம் அப்படின்ற சஜஷன் வீடியோ தான். இதுல நான் மொத்தமா 2 வெப் சீரிஸ் மற்றும் 3 படங்கள் சஜஸ்ட் பண்ண போறேன். இதுல ஃபர்ஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ண போறது ஒரு வெப் சீரிஸ். ஆக்சுவலா பாராஷூட் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரீஸ்ல 2 சின்ன பசங்க தன்னோட அப்பாவோட வண்டியை எடுத்துட்டு அதை தொலைச்சிடுறாங்க. அதை தேடி அலையக்கூடிய ஒரு தேடல் படலம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை போகும். இன்ஃபேக்ட் இந்த சீரீஸ்ல பேரண்டிங் ரிலேட்டடா ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜும் சொல்லியிருப்பாங்க. ஃபேமிலியோட பாக்குற மாதிரியான ஒரு சீரீஸ். அடுத்ததான் நான் சஜஸ்ட் பண்ற சீரிஸ் விகடகவி அப்படின்ற சீரிஸ். இந்த சீரிஸ் ஒரு தெலுங்கு சீரிஸ். ZEE5ல அவைலபிளா இருக்கு தமிழ் டப்பிங்கோட. ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய காட்டுப்பகுதி, அங்க போற மக்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மூளை மலிங்கிருது அப்படின்னே சொல்லலாம். எதனால அப்படி நடக்குது அப்படின்ற அந்த மர்மத்தை கண்டுபிடிக்க வர ஒரு டிடெக்டிவோட கதை. இதுவுமே ஒரு மாதிரியான ஒரு மிஸ்டீரியஸ் செட்டப்ல அமைக்கப்பட்ட ஒரு கதை தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நான் சஜஸ்ட் பண்ண போறது ஹர் அப்படின்ற ஒரு மலையாள மூவி. இந்த படம் பாத்தீங்கன்னா மனோரமா மேக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. 5 பெண்களோட கதையை சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தர் லைஃப்லயும் வித்தியாசமான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ரொம்பவே ப்ராக்ரெசிவான ஒரு கதை. ஒன்னொன்னுமே வித்தியாசமாகவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 4ஆவதா நான் சஜஸ்ட் பண்ண போறது குட் பாய் அப்படின்ற ஒரு நார்வீஜியன் மூவி. இந்த படம் பாத்தீங்கன்னா பிரைம்ல அவைலபிளா இருக்கு தமிழ் டப்பிங்கோட. ஒரு வித்தியாசமான சைக்கோவை பத்திய ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம். அந்த சைக்கோ என்ன பண்றான் அப்படின்னா, ஒருத்தனை வந்து நாய் மாதிரி வேஷம் போட்டு ஒரு நாய் மனிதனா அவனை வளர்த்துட்டு இருக்கான். எதுக்காக அதெல்லாம் பண்றான், அந்த வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பொண்ணு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறா அப்படின்ற மாதிரி வித்தியாசமா நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான். இதுல அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ராவா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடைசியா நான் சஜஸ்ட் பண்றது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்ட லக்கி பாஸ்கர் அப்படின்ற படம். இந்த படம் ஒரு தரமான பினான்சியல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியன் மூவி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஒருவேளை பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க. இதெல்லாம் தான் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படங்கள். இதை தவிர வேற ஏதாவது படங்களோ சீரிஸோ இருந்தா கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.